ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. நீங்கள் பெரிய வாட்டர் பாட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி வாட்டர் பாட்டில் கூட எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மேலே இருக்கிற கவரை மட்டும் எடுத்துட்டுங்க. இப்போ பாருங்கள், நான் கவர் எடுத்துட்டேன். இப்போ நம்ம தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பி எடுத்துட்டு கேஸ் ஸ்டவ் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கம்பி சூடு பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம வாட்டர் பாட்டிலோட ஓப்பன் பண்ணி மூடி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் பாட்டில் மூடியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டை பண்ணிக்கோங்க. இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு நுழையிற அளவுக்கு நம்ம ஓட்டை பண்ணிக்கணுங்க. நான் திரும்பவும் கேஸ் ஸ்டவ் சூடு பண்ணிக்கிட்டேன். நீங்களே பாருங்கள், இதே மாதிரி நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு பேனை நுழையிற அளவுக்கு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா ஓட்டை போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற பேனை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பேனை எடுத்துக்கோங்க. நீங்களும் உள் சைடு அதிகமாக வர மாதிரியும் மேல் சைடு கொஞ்சமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்களும் இதே போல் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூட்டோட அந்த பேனை வச்சிங்கன்னா அந்த சூட்டுக்கே அந்த பேனை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்படி டைட் பிடிக்கலனா இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்க கம்பியில் லைட்டாக மேலே வச்சிங்கன்னா அந்த சூட்டில் திரும்பவும் அந்த பேனை கூட பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மூடி போட்டுட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ எதுக்காக இது செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆயில் டிஸ்பென்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தோசை மாவு இருக்கு இல்லைங்களா, தோசை மாவு இதுக்குள்ளே ஊற்றிட்டு நம்ம பூ போல் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம வச்சு வரைஞ்சிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலுக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ அது கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு கொஞ்ச நேரம் ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம நல்லா புளியெல்லாம் நல்லா புளிஞ்சிடலாங்க. இப்போ நான் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி சக்கையை தனியாக எடுத்துருங்க. இந்த புளிச்சக்கை எடுத்து கீழே போட்டுறாதீங்க, அப்படியே ஒரு ஓரம் வச்சுருங்க. இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதே போல் உங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் க்யூப் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளேட் எடுத்துகிட்டு இதே போல் நீங்கள் உங்கள் ஐஸ் க்யூப்பில் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க. குறைஞ்சபட்சம் 15 நாள் வச்சு யூஸ் பண்ணலாங்க. நமக்கு எப்போல்லாம் புளி தேவையோ அப்போல்லாம் இந்த ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நம்ம செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அடிக்கடிக்கு புளி கரைக்க தேவையும் கிடையாதுங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம அடுத்த நாள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் ஒவ்வொரு ஐஸ் க்யூபாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடிக்கடிக்கு புளி கரைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. 15 நாள் வரைக்கும் அப்படியே இருக்குங்க, எதுவுமே ஆகாது. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் நம்மலாம் என்ன பண்ணுவோம், க்ளீன் பண்ண வைக்கும், இல்லை க்ளீன் பண்ணாமல் கூட இருக்குங்க. கொஞ்ச நாள்லேயே அழுகி போயிடும். அது எதுவுமே ஆகாமல் ஒரே கொத்தமல்லி கூட வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணலாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நான் ஒரு கட்ட அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். மேலே அடிபாகெல்லாம் கிள்ளி எடுத்துட்டுங்க. பாருங்கள், நம்ம கொத்தமல்லி தலையில் இருக்கிற பழுத்த தலையும் கருப்பாக இருக்கும், அந்த மாதிரி தலையை எடுத்துடலாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி கழுவுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லியை நம்ம போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கழுவுறதுனால நம்ம கொத்தமல்லிக்குள்ளே எந்த பாக்டீரியாஸ் இருந்தாலும் எல்லாமே க்ளீன் ஆயிருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நீங்களே பாருங்கள். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இப்போ நான் தண்டு தனியாக தலை தனியாக எடுத்து வைக்கிறேங்க. ஒவ்வொரு பாக்ஸும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சா ஒரே தலை கூட வேஸ்ட் ஆகாதுங்க. குறைஞ்சபட்சம் 15 நாள் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாங்க. தலை பார்த்தீங்கன்னா அழுகி போகாமல் அப்படியே இருக்கும்.
இதில் என்ன ஒன்று தண்ணி இல்லாமல் வைங்க, அப்போ தாங்க 15 நாள் வரைக்கும் இருக்கும். இப்படி நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு தலை கூட வேஸ்ட் ஆகாதுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து தலை தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். தண்டு தனியாக அதே போல் ஒரு பாக்ஸில் எடுத்துக்கலாங்க. நமக்கு எப்போல்லாம் சட்னி அரைக்கணுமோ அப்போல்லாம் இந்த கொத்தமல்லி தண்டு போட்டு சட்னி அரைச்சிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே போல் ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால அடிக்கடிக்கு எடுத்து நம்ம கழுவ வேண்டிய அவசியமே இல்லைங்க. டைரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி போட்டுட்டாலே போதுங்க. நமக்கு நிறைய டைமும் சேவ் ஆகும், அதே போல் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண தேவையே இல்லைங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற புதினா தாங்க. ஒரே ஒரு இலை கூட வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப க்ளீனாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினா போதுங்க. 15 நாள் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம இலை ஃபுல்லாகவே கிள்ளி எடுத்துக்கலாம். மேலே தண்ணி எடுத்துக்கோங்க, சைடில் ஃபுல்லாக இலை கிள்ளி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கிள்ளி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம புதினா கருவளத்துக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இப்போ நம்ம தண்ணி எடுத்துட்டோம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கோங்க. நீங்கள் எப்போ புதினா இல்லை கொத்தமல்லி கழுவினாலும் சரிங்க, இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி புதினாவும் எப்போவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இப்போ நம்ம புதினா ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போ நல்லா கழுவி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புளியறதுனால புதினா எதுவுமே ஆகாதுங்க. பாருங்கள், நான் டைட்டாக புளிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ அதே போல் மிச்சம் இருக்கிற புதினா எல்லாமே புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு இலை கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே கிள்ளி எடுத்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். நீங்களே பாருங்கள், ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாங்க. இப்போ திரும்பவும் நான் அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் எடுத்துருக்குங்க. இந்த பாக்ஸ்லேயும் நான் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போகிறேங்க. நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்துக்கலாங்க. எடுத்து நம்ம கழுவ வேண்டிய அவசியமே இருக்காது. நமக்கு நிறைய டைமும் சேவ் ஆகும், ஒரே இலை கூட வேஸ்ட் ஆகாதுங்க. இப்போ நம்ம சிங்கை க்ளீன் பண்ணிடலாங்க. சிங்க்கு கழுவுறதுக்கு ஃபஸ்ட் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்குங்க, சுடு தண்ணி கேஸ் ஸ்டவ்வில். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் சோடா உப்பு போட்டிருக்கேன். இப்போது சும்மா ஒரு கொஞ்ச நேரம் சூடாகட்டுங்க தண்ணி. ஒரு 5 நிமிஷம் போல் தண்ணி சூடாகட்டும். சைடில் பார்த்தீங்கன்னா, நான் சிங்க்கு கழுவுறதுக்காக ஃபஸ்ட்டு சோப்புத்தூள் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன சோப்புத்தூள் இருக்கோ அந்த சோப்புத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எடுத்து எல்லா இடத்துலையுமே தெளித்து விட்டுருங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு நீங்கள் புளி கரைச்சி இல்லைங்களா, அந்த புளியை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதே போல் அந்த லெமனையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை கையை வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் கையை வச்சும் தேய்ச்சி விடலாம், இல்லை நார் வச்சும் தேய்ச்சி விடலாங்க. நான் இது ஃபுல்லாகவே கையை வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி தேய்ச்சி விடுறேங்க. இந்த புளி, லெமன் பவுடர், மஞ்சள் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால சிங்க்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே க்ளீனாகவே இருக்குங்க. நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சிங்க்கு ரொம்பவே க்ளீன் ஆயிருங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார் எடுத்துருக்குங்க. நார் எடுத்துக்கலாம். நார் எடுத்து திரும்பவும் தேங்க. அதே போல் நமக்கு க்ளீன் பண்ணும்போது நமக்கே தெரியுங்க, சிங்க்கு க்ளீன் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளோ நல்லா இருக்குங்க க்ளீனாக. இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விட்டாச்சு. அந்த புளி, லெமன் பவுடர், மஞ்சள் தூள் எல்லா இடமே தேய்ச்சதுனால ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எல்லா இடத்துலையுமே கழுவி விட்டுடலாங்க. நமக்கு கழுவும் போதே தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி சிங்க் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வித்தியாசம் தெரியுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணுங்கள், சிங்க்கும் க்ளீன் ஆயிரும். அதே போல் உங்கள் சிங்க்கு ரொம்ப க்ளீனாகவே இருக்குங்க எப்போவுமே. இப்போ எங்கேயாச்சும் அந்த ஓட்டைக்குள்ளே எங்கேயாவது அடைப்பட்டிருக்கும், அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி குச்சி வச்சோ இல்லை கம்பி வச்சோ எல்லா அடைப்பும் எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம முன்னாடியே வச்சோம் இல்லையா தண்ணி, சுடு தண்ணியும் கொஞ்சம் சோடாவும், அந்த தண்ணி லாஸ்ட்டில் ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டில் ஊற்றுறதுனால அடைப்பு எல்லாமே போய் உள்ள இருக்க பாக்டீரியாஸ் எல்லாமே செத்து போய் ஒரு நல்ல வாசனையாக உங்கள் பட்ஜெட்லேருந்து நல்ல வாசனை கிடைக்குங்க உங்கள் சிங்க்லேருந்து. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜக் எடுத்துக்கலாங்க. ஜக்குக்குள்ளே தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போல் சோப் பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு பாதி லெமனு, கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இது மூணுமே கை வச்சுட்டு நல்லா கலக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாக்கெட்டில் தண்ணி வச்சுக்கலாங்க.
இது ஃபுல்லாகவே கலக்கியாச்சு. இப்போ அந்த பக்கெட்டில் கொண்டு போய் இது ஊற்றிடலாம். இப்போ நம்ம வீட்டில் மாப் போட்டோம்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடு துடைச்சிடலாங்க. இந்த மாதிரியும் துடைச்சி பாருங்கள். வீடு ரொம்பவே க்ளீனாக இருக்குங்க. ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க, க்ளீனாகவும் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி வீட் ரவை உப்புமா எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு ரவை நல்லா வறுத்துட்டேன். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா உப்புமாவுக்கு எப்போவுமே அதிக எண்ணெய் ஊற்றணுங்க. கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, கலர் பருப்பு எல்லாமே நல்லா கலர் மாறி நல்லா விடிஞ்சு விட்டுங்க. இப்போ நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்குங்க. பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி வச்சுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணுங்க. வெங்காயம் கலர் நல்லா மாறிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வதக்கி வச்சுங்க. இப்போ நல்லா வதக்கி வச்சுங்க. இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 டம்ளராக்கு ரவை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 3 தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தாங்க கரெக்டான மெஷர்மெண்ட் இது. இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டுங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ காய், வேர்க்கடலை எல்லாமே கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், காய், வேர்க்கடலை எல்லாமே நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ் உப்புமா வச்சுருந்தா போதுங்க, ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். கரெக்டாக உப்புமா ரெடியாகி வந்திருக்குங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டிப்ஸு, இந்த உப்புமா எல்லாமே பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த உப்புமாவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. எல்லாருமே ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கூடவே சட்னி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் உப்புமா கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லா உப்புமாவையும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஒரு கெட்டி சட்னி அரைச்சி கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலே சட்னி போட்டிருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு இது எல்லாமே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். மறக்காமல் எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள்.